கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் சீனாவுக்கு போயிருக்காரு. இது ஏன் இப்போ ஒரு பெரிய செய்தியா இருக்கு? ஏன்னா இத்தனை வருஷமா சீனா மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருந்த பிரிட்டன் திடீர்னு எதுக்காக இந்த உறவு புதுப்பிக்க நினைக்கணும்? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 8 ஆமாங்க, சரியா 8 வருஷம் ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் சீனாவுக்கு போய் இவ்வளவு காலமாகுது. இவ்வளவு பெரிய இடைவெளிக்கு பிறகு இப்போ திடீர்னு இந்த மாற்றம் ஏன் வரணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும் இல்லையா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. சீனா மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை வச்ச பிரிட்டன் இப்போ எதுக்கு பெய்ஜிங்ல போய் நிக்கணும்? இந்த மொத்த கதைக்கும் முதல் புள்ளி, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அமெரிக்கால இருந்து தான் தொடங்குது. பாருங்க, இந்த நிலைமை இங்கிலாந்துக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவோட பல நெருங்கிய கூட்டாளி நாடுகளும் இதே மாதிரி ஒரு அழுத்தத்தை உணர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா டொனால்ட் ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி இருக்குல்ல, அது பல வருஷ நட்புறவுல சின்ன சின்ன விரிசல்களை உண்டாக்க ஆரம்பிச்சுது. சொல்லப்போனா அதுதான் இந்த புது ஆட்டத்தோட ஆரம்பம். இங்கிலாந்து மட்டும் தனியா இந்த முடிவை எடுக்கல, இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஒரு பகுதி. பிரான்ஸ், கனடா, ஜெர்மனின்னு வரிசையா பல மேற்கத்திய நாடுகளோட தலைவர்கள் இப்போ பெய்ஜிங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே திசையில திரும்புற மாதிரி தெரியல. ஆனா இந்த எல்லா நாடுகளுக்கும் பொதுவான சில அரசியல் காரணங்கள் இருந்தாலும் பிரிட்டனோட கதை கொஞ்சம் வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றத்துக்கு ஒரு ரொம்பவே பர்சனலான, உணர்ச்சி பூர்வமான, ஏன் ஒரு அவமானகரமான காரணம் கூட இருந்துச்சு. அதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. இந்த முழு டிப்ளோமசிய மாற்றத்தையும் வேகப்படுத்தினது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, ஒரு டிவி இன்டர்வியூல சொல்லப்பட்ட சில அவமானகரமான வார்த்தைகள். அப்படி என்ன வார்த்தைகள் அது? ஏன் அது இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பார்க்கலாம். அவங்க முன்வரிசைக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளியே நின்னாங்க. இந்த வார்த்தைகள் தான் அந்த தீய பத்த வச்சது. ஆப்கானிஸ்தான் போர்ல தங்களோட வீரர்களோட தியாகத்தை ரொம்ப பெருசா நினைக்கிற பிரிட்டனுக்கு டொனால்ட் ட்ரம்போட இந்த கருத்து ஒரு பெரிய தேசிய அவமானமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த அவமானம் ஏன் அவங்கள அவ்வளவு ஆழமா பாதிச்சதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 9/11 தாக்குதல் நடந்தப்போ அமெரிக்காவை காப்பாத்த நேட்டோவோட கூட்டு பாதுகாப்பு விதிய முதல் முறையா பயன்படுத்தின நாடே பிரிட்டன் தான். அதாவது அமெரிக்காக்காக முதல்ல களத்துல நின்னு நண்பன் அவங்க. இந்த நம்பர் ஒரு சாதாரண புள்ளி விவரம் இல்ல, இது ட்ரம்போட பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சோகமான நிஜம். ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க படைகளோடு சேர்ந்து போராடி உயிர்விட்ட 457 பிரிட்டிஷ் வீரர்களோட எண்ணிக்கை இது. பிரிட்டிஷ் பிரதமரோட பதில் ரொம்ப வேகமாவும் ரொம்ப கடுமையாவும் வந்துச்சு. அது ஒரு சாதாரண அரசியல் அறிக்கை மாதிரி இல்ல, அது ஒரு ஒட்டுமொத்த தேசத்தோட கோபத்தோட வெளிப்பாடா இருந்துச்சு. எங்க வீரர்களோட தியாகத்தை யாரும் கேவலப்படுத்த விட மாட்டோம், இதுதான் அதோட தெளிவான மெசேஜ். ஆனா இந்த ஒரு அவமானம் மட்டுமே இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. இது ஏற்கனவே அமெரிக்காவோட இரட்ட வேஷத்தால எரிஞ்சிட்டு இருந்த அவநம்பிக்கைங்கிற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் பிரிட்டனை ரொம்பவே காயப்படுத்தின விஷயம். ஒரு பக்கம் பாருங்க, அமெரிக்காவோட பிரஷர்னால பாதுகாப்பு காரணம்னு சொல்லி பிரிட்டன் ஹூவாவேய தடை செஞ்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே சமயத்துல அமெரிக்கா சீனா கூட தன்னோட வியாபாரத்தை வரலாறு காணாத அளவுக்கு அதிகப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த நம்பர்ஸ் கதைய இன்னும் தெளிவா சொல்லுது. அரசியல் ரீதியா எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் பொருளாதார ரீதியா பிரிட்டனால சீனாவை புறக்கணிக்கவே முடியாது. குறிப்பா $56 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை இருக்கும்போது, அதாவது அவங்க சீனாக்கு விக்கிறத விட ரொம்ப அதிகமா வாங்கும்போது, இந்த உறவை முறிச்சுக்கிறது பிரிட்டனோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய அடியா இருக்கும். நாங்க உங்களுக்காக தியாகம் பண்றோம், ஆனா நீங்க லாபம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உணர்வு தான் லண்டன்ல ரொம்ப வலுவாச்சு. இதுதான் பிரிட்டனை அமெரிக்காவோட நிழல்ல இருந்து கொஞ்சம் விலகி தனக்குன்னு ஒரு தனி வெளியுறவு கொள்கை பாதைய தேட வச்சது. அதனால பிரிட்டனோட இந்த மூவ் ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய உலக அரசியல் மாற்றத்தோட அறிகுறி. அமெரிக்காவோட பாரம்பரிய கூட்டாளிகள் இப்போ புதுசா ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரீபேலன்சிங்னு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு, அதாவது மூலோபாய மறுசீரமைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, இது கூட்டாளிக்கு துரோகம் பண்றதில்ல,
ஆனா மாறிட்டு வர்ற இந்த உலகத்துல தங்களோட சொந்த நலன்களை பாதுகாத்துக்க நாடுகள் எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. நட்பு வேற, வியாபாரம் வேறன்ற மாதிரி தான். இந்த மறுசீரமைப்புக்கு பல காரணங்கள் இருக்கு. தங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது, அமெரிக்கா கூட பேரம் பேசும்போது ஒரு வலுவான இடத்துல இருக்கிறது, அப்புறம் சீனாவின் வளர்ந்து வர சக்திய ஒரு யதார்த்தமா ஏத்துக்கிறது. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம். சுருக்கமா சொல்லப்போனா நாம ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கறோம். முன்னெல்லாம் அமெரிக்காவோட தலைமையில ஒரே வழியில போன நாடுகள் இப்போ தங்களோட சொந்த நலன்களுக்கு ஏத்த மாதிரி பல வழிகளை தேர்ந்தெடுக்கறாங்க. பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு புது யுகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த புது காலகட்டத்துல கூட்டணிகள்ங்கிறது நிரந்தரமான ஒண்ணா, இல்ல அதுவும் நிரந்தரமா பேரம் பேசக்கூடிய ஒரு விஷயமா? உலக அரசியலோட எதிர்காலம் நாம நினைக்கிறதை விட கணிக்க முடியாததா இருக்கலாம். இந்த புது ஆட்டம் உலகத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.